பருவதமலை நடுக்காட்டில் குகை கோயிலா? தனியாக வாழும் அதிசய சித்தர். அவரை காண வேண்டுமா? உடனடியாக கோயிலுக்கு வாருங்கள். ஆண்டவர் குகை, ஸ்ரீ விஸ்வ மகரிஷி சித்தர் பீடம் அறக்கட்டளை. முகவரி: கங்களமகாதேவி கிராமம், பருவதமலை கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை மாவட்டம். தொடர்புக்கு ஆர். குமார் 9843037702. சம்பத் நாட்டு வைத்தியம். கை கால் முறிவு சிகிச்சை, நரம்பு வீக்கம், தசை பிடிப்பு சிகிச்சை, அனைத்து விதமான மாவு கட்டும் இயற்கையான முறையில் போடப்படுகிறது. முகவரி: கங்களமகாதேவி கிராமம், பருவதமலை கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை மாவட்டம். தொடர்புக்கு பி. சம்பத் 8940461924. கட்சி மாநாடுனா இப்படிதான் இருக்குமா? சேலம் இளைஞரணி மாநாட்டில் நடந்தது என்ன? கோடி கணக்கில் செலவு செய்து தயாரிக்கப்பட்ட உணவுகள் வீணாக்கப்பட்டதா? இப்படிதான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம சாப்பாடை வீணாக்குவாங்களா? எதற்காக இந்த இளைஞரணி மாநாடு நடத்தப்பட்டது? கலைஞர் 100 நிகழ்ச்சியின் சிறப்புதான் என்ன? மாநாட்டில் கலந்து கொள்வோருக்கு தேவையான உணவை தயாரிக்கும் இடத்துக்குள் லட்சக்கணக்கானோர் புகுந்து சூறையாடியது ஏன்? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நான் ஜனவரி 21, 2024 ஞாயிற்றுக்கிழமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சேலத்தில் நடந்த மிகப்பெரிய 2ஆம் மாநில இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். என் கூட பஸ்ஸில் 60 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. காலை உணவை அவங்களே தயார் பண்ணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாங்கள் பஸ்ஸில் ஏறி கிளம்பி போயிட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் இருந்து 5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் சேலத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். சேலத்தில் எங்கே மாநாடு நடக்குதுன்னு பார்த்தா பெத்தநாயக்கன் பாளையம் அப்படின்ற ஊரில் தான் ஒரு பெரிய கிரவுண்டில் நடக்குது. போகும் வழியிலேயே திரும்பவும் ஒரு சாப்பாடு பார்சலை கொடுத்தாங்க. அதை பஸ்ஸிலே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செம கூட்டம். அதனால 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸை நிறுத்திட்டு எல்லாரையும் கீழே இறங்கி நடந்து போக சொன்னாங்க. நாங்களும் கீழே இறங்கி நடந்து போக ஆரம்பித்தோம். எங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் இங்கிட்டும் அங்கிட்டும் போய் வந்துட்டு இருந்தாங்க. இங்கவே 1000 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா அப்போ மாநாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க போலயே. வாங்க போய் பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு எதிரில் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. என்னடா இது, இன்னும் உதயநிதி அண்ணனே வரலை, மாநாடே ஆரம்பிக்கல, இவங்க மாநாடுக்கு தான் போயிட்டு வராங்களா இல்லை எங்கே போயிட்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் வர்றவங்க எல்லாம் கையில் ஒரு மஞ்சள் பையோடு வந்துட்டு இருந்தாங்க. அந்த பையில் என்னதான் இருக்குன்னு தெரியல. எதிரில் வந்த ஒரு அண்ணங்கிட்ட, அண்ணா பையில் என்னென்ன இருக்குது கேட்டப்ப ப்ரெட்டு, பன்னு, பிஸ்கெட்டு, வாட்டர் கேனு, இன்னும் நிறைய சாப்பிட்ற பொருள்லாம் வச்சுருக்காங்கப்பா சொன்னாங்க. அடேங்கப்பா, மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடும் போட்டு கூடவே சாப்பிட்ற பொருளையும் கொடுத்து அனுப்புகிறாங்களே, பரவாயில்லப்பா. பேசிக்கிட்டே நாங்கள் மாநாடு நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே நிலப்பரப்பில் இந்த மாநாடு அமைக்கப்பட்டிருந்தது. மாநாடு நடக்கிற மேடைக்கு எதிரில் கடைகள் போகிறதுக்குன்னே தனியாக ஒரு இடம் விட்டுருந்தாங்க. அதில் 500-600 கடைக்கு மேலே வரிசை அமைச்சிருந்தாங்க. ஒரு வழியாக மாநாட்டுக்குள்ளே போகிறதுக்காக சாலையை கடந்து அந்த பக்கம் போயிட்டோம். மாநாடு வாசலில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய உருவ படங்கள் வரிசையாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நுழைவாயிலையும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்னு இவங்களுடைய உருவ படங்களே காணப்பட்டது. நுழைவாயில் உள்ளே நுழைஞ்சி உள்ளே போய் பார்த்தா ஏதோ சினிமா படம் எடுக்கிற செட்டு மாதிரி இருந்தது. நம்ம தான் தெரியாமல் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நமக்குள்ளே வரவழைக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு போட்டிருந்தாங்க. சாதாரண கட்சி மாநாடா இது? மிகப்பெரிய மாநில மாநாடு இல்லையா? அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நிறைய இளைஞர்கள், நிறைய திமுக தொண்டர்கள் வந்திருந்தாங்க. எப்படியும் இந்த மேடைக்கு வெளியில் கடத்தெருவில் சாலையோரத்துலன்னு மொத்தம் கணக்கு பண்ணால் 10 லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஒரு பெரிய கல்லில் மு.க. ஸ்டாலின், கலைஞர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார்னு இவங்களுடைய உருவங்களை செதுக்கி வச்சது போல தான் இந்த செட்டு போட்டிருந்தாங்க. இந்த செட்டு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. செட்டு முழுக்க ஏதோ கோட்டைக்குள்ளே நுழையிற மாதிரி தான் வாசல் வச்சுருந்தாங்க. அந்த வாசலில் நுழைஞ்சி நாங்கள் மேடைக்குள்ளே என்ட்ராயிட்டோம். மேடைக்குள்ளே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் உக்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கைகள் அமைச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் போகவும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கவும் சரியாக இருந்தது. கிட்டத்தட்ட 11-11:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு உதயநிதி அண்ணன்
KN நேரு, அன்பில் மகேஷ், கனிமொழி, மேலும் பல அமைச்சர்களும் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் வந்திருந்தாங்க. நிகழ்ச்சி ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே மதிய சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு வந்து நிகழ்ச்சியை பார்க்கலான்னு சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பிட்றதுல யாரையுமே ஆளை காணோம். சாப்பிட்றதுக்கு மிகப்பெரிய செட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளவே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல இருக்கை வசதியோட நிழலில் உட்காந்து காத்தோட்டமாக சாப்பிட்ற மாதிரி தான் அமைச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் யாரையுமே ஆளை காணோம். எல்லாரும் எங்கே தான் போய் சாப்பிட்றாங்கன்னு தெரியலையேன்னு நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் சாப்பாடு செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா எல்லாமே அலங்கோலமாக இருந்தது. எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி சாப்பாட்டை கீழே மேலேயும் கொட்டி வீணாக்கி வச்சுருந்தாங்க. போலீஸ்காரங்கெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய குடிமகன்கள் மாநாட்டுக்குள்ளே உலாவிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்ச எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சு அதில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னென்ன சாப்பாட்டு வகைகள் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா ஆட்டுக்கறி பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, பிரெட் அல்வா, வறுத்த ஆட்டுக்கறி, தயிர் சாதம், மோர் இதெல்லாம் செஞ்சு பரிமாறலான்னு தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு அவ்வளோ அவசரம். சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே போய் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. ஏயா உங்கள் அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லையா? பல லட்சம் பேர் சாப்பாடு செய்கிற இடத்துக்குள்ளே புகுந்தா சாப்பாடு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடி போட்டாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமாக போச்சு. எல்லாரும் கையில் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு அடித்து நவுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆட்டுக்கறி பிரியாணி, வெந்தது வேகாதது, பிரெட் அல்வா, தக்காளி தொக்கு, வெங்காயம், தயிர் சாதம், கண்ணில் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பொறுமையாக வரிசையில் நின்று வாங்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஆனால் நம்ம மக்களுக்கு தான் பொறுமையாக இல்லையே. பிரெட் அல்வா மட்டும் யாருமே தொட்டு பார்க்கணும் போல் அதை மட்டும் அனாதையை விட்டு இருந்தாங்க. 4-5 பாத்திரத்தில் மூடி கிடந்தது. அதையும் 4 பேர் வாரி சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டு திகட்டி போனவங்க பிரெட் அல்வா மேலே தூவி இருந்த முந்திரி பருப்பு மட்டும் அள்ளி சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பாடை அரைக்குறையாக சாப்பிட்டுட்டு கீழே கொட்டிட்டு அங்கிருந்த டேப்பில் போய் எல்லாரும் ஒன்றா கை கழுவவே அங்கே ஏரி மாதிரி தண்ணி நிரம்பி நின்னது. அது மேலேயே நடந்து போய் சேடை ஓட்ட ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் நஞ்ச அலப்பறையாக பண்ணாங்க. இங்கவே 10-15 பாத்திரத்துக்கு மேலே பிரெட் அல்வா பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஆசையாக மட்டன் பிரியாணி சாப்பிடலான்னு வந்தேன். ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆசையே போயிடுச்சு. வெறுத்துட்டேன். கொஞ்சம் நஞ்ச அலப்பறையாக பண்ணாங்க. இங்கே வந்துக்கிறவங்க கிட்ட ஈவு இறக்கம், சுய ஒழுக்கம், கருணை இது எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒருத்தன் சாப்பிடும்போது அவன் வாயில கை விட்டு தொண்டையிலிருந்து நோண்டி கூட அதை அள்ளி சாப்பிடக்கூடிய ஈவு இறக்கமற்ற கேவலமான சுயநலமுள்ள மனிதர்களை தான் அதிகமாக பார்த்தேன். சாப்பாடுக்கு ஒரு அலையிறாங்க பாருங்க. அங்கே பச்சை கறி வச்சுருந்தாங்க. அந்த பச்சை கறியை கூட மூட்டை மூட்டையாக கூட கூடையாக அள்ளி கொண்டு போயிருந்தாங்க. தனக்கு கிடைச்சா போதும், நம்ம வயிறு நிரம்பினா மட்டும் போதும், மற்றவங்களுக்கு என்ன ஆனால் நமக்கு என்னன்னு சுயநலத்தோடு தான் நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சுயநலமுள்ள மனிதர்களுக்காக எத்தனை ஆடு, எத்தனை கோழி, எவ்வளோ செத்து போயிருக்கும் பாவங்க. அதெல்லாம் ஒரு கட்சி மாநாடுக்கும் எவ்வளோ ஆடு செத்து போகுது, எவ்வளோ கோழி செத்து போகுது. பச்சை கறியை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் வறக்கத்துக்காக 2 குண்டானில் கறியை மசாலா போட்டு ஊற வச்சுருந்தாங்க. அதை கூட பாக்கெட் பண்ணி அள்ளிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆட்டுக்கறி விற்கிற விலைக்கு சும்மாவே ஆட்டுக்கறி கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? அதைத்தான் அவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடை சாப்பிட முடியாதவங்க அங்கங்கே சாப்பாடை கொட்டி வீணாக்கி வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏண்டா இதுக்கு எதுக்குடா நீங்கள் சாப்பாடை வாங்கிட்டு வரீங்க? நீங்கள் சாப்பாடு வாங்காமல் சாப்பாடு அள்ளி போட்டுன்னு வராமல் இருந்திருந்தா அதை வேற யாராவது சாப்பிட்ருப்பாங்கல்ல. இப்படி உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எதுக்குடா சாப்பாட்டை வீணாக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? இந்த சாப்பாடு கிடைக்காம ஒரு நாளும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வராங்க தெரியுமா? அதை ஒரு நாள் ஒரே ஒரு மாநாட்டில் இவ்வளோ சாப்பாட்டை வீணாக்கிட்டு போகிறீங்களேடா. இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க? அவங்க கஷ்டம் எல்லாத்தையுமே வீணாக்கிட்டு இருக்கீங்களேடா. இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வேதனையாக இருந்தது. இவ்வளோ கூட்டத்தை போலீஸ்காரங்க சரியாக பராமரிச்சிருந்தா இவ்வளோ அட்டகாசங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதை விட மோசமான ஒரு கேவலமான செயல் என்ன பண்ணாங்கன்னா, பிரெட் அல்வா மேலே தேங்கியிருந்த எண்ணெயை கூட நல்லா பிழிஞ்சி அதை வாட்டர் கேனில் பிடிச்சி அதை எடுத்துன்னு போய் நிற்கிறாங்க குழம்பு வைக்கிறதுக்கு. இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அதாவது நம்ம அமைச்சர் உதயநிதி அண்ணன், ஸ்டாலின் ஐயா மற்றும் பல அமைச்சர்கள் வராங்க இல்லையா, அவங்களுக்காக ஸ்பெஷல் வே, அதாவது தனி வழி வச்சுருந்தாங்க. அந்த தனி வழியில் அலங்காரத்துக்காக நிறைய வாழை மரங்கள் தொங்க வச்சுருந்தாங்க.
அந்த வாழை மரத்தை அடித்து கீழே தள்ளி அதிலிருந்து வாழை கொலையெல்லாம் கத்தி இருக்கிறவங்க வெட்டி எடுத்துக்கிட்டோம், கத்தி இல்லாதவங்க கண்டபடி கல்லில் குத்தி கிழிச்சு அதை தூக்கி எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. அடா பாவீங்களா, இத்தனை நாளாக நீங்கள் பட்னியாவோட இருந்தீங்க, ஒரு வாழை கொலையை கூடவா விட மாட்டீங்க? கல்யாண வீட்டுக்கு சீர்வரிசை தூக்கின்னு போகிற மாதிரி அங்கே அடிக்க வச்சிருந்த வாட்டர் கேன் பாட்டில கூட வித்து 100 ரூபாய் தேத்தலான்னு விடாமல் தூக்கின்னு போயின்னு இருந்தாங்க. போலீஸ்காரங்களுக்கே இல்லாத அக்கறை அங்கே வேலை செஞ்ச துப்புரவு தொழிலாளர்களுக்கு இருந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியிலையும் இடத்த சுத்தம் பண்ணணும்னு களத்தில் இறங்கி குப்பையை வாரி போட்டுன்னு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுமான்னு நான் சாப்பிட்ற இடத்த விட்டுட்டு மேடைக்கு வந்து உக்காந்தேன். மேடையில் வந்து பார்த்தா கூட்டமே காணும். அந்த நேரத்தில் தான் மாநாட்டுக்கு முக்கியமான ஆள் வந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட நம்ம ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல. 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது சூரியன் படம் போட்ட எல்லா டிவிலையும் இதை நீங்க கேட்டிருப்பீங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, உண்மையாவே ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பல மாற்றங்கள் நடந்தது. முக்கியமாக பள்ளி குழந்தைகள் காலை உணவு திட்டம், இடைநின்ற பெண் குழந்தைகள் கல்வி பயிலும் திட்டம், மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 2000 திட்டம் அப்படின்னு பல திட்டங்களை ஆரம்பித்து வச்சிருக்காரு. ஆனால் என்ன ஒன்று, இந்த மதுக்கடையை மட்டும்தான் மூடவே மாட்டுறாரு. இன்னும் புதுசாக மதுக்கடையை டிஃப்ரெண்ட் டைப்பில் கொண்டு வராரே தவிர அதை மூடி தொலைய மாட்டுறாரு. அதே போல் மருத்துவ மாணவர்களுக்கு நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. இதுக்கப்புறமாச்சும் நிறைவேற்றுவாரான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இறுதியாக மேடைக்கு வர வேண்டிய எல்லா சிறப்பு விருந்தினர்களும் வந்துட்டாங்க. ஸ்டாலின் ஐயா, கனிமொழி அம்மா, நம்ம உதயநிதி அண்ணன் எல்லாரும் வந்துட்டாங்க. மாநாடும் வெற்றிகரமாக நடந்துட்டு இருந்தது. முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேசும்போது உதயநிதி அண்ணனை குறிப்பிடும்போது எல்லாரும் ஓஹோன்னு கத்துனாங்க. முக்கியமான தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இறுதியாக விழாவின் நாயகன் உதயநிதி அண்ணன் பேசுறதுக்காக எந்திரிச்சு வந்தாரு. அப்போ கூட்டில் உட்காந்துருந்த ஆயிரக்கணக்கான பேர் ஓஹோன்னு கத்துனாங்க. செம கிளாப்ஸ், செம கத்தல். உதயநிதி அண்ணன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் செத்த போன மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ தாண்டா, மாநாடு முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்து ராத்திரி 8 மணிக்கு பஸ்ஸில் ஏறி மறுநாள் காலை 2 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்.